ஆவாரம் பூ டீ தான் நம்ம குடிக்க போகிறோம். ஸோ இந்த ஆவாரம் பூ டீ அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆவாரம் பூ பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சுகர் உள்ளவங்கலாம் வந்து சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆவாரம் பூ டீ குடிப்பாங்க. சுகர் இல்லாதவங்களும் குடிக்கலாம். ஏன்னா குடித்தா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம கூகுளெலாம் போய் பார்த்தோம்னா நிறைய இதை வீடியோஸ்லாம் இந்த மாதிரி இதை பற்றி போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆவாரம் பூ டீ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஸோ வந்து இந்த ஆவாரம் பூ டீயை வந்து நம்ம ஹனி ஊற்றியும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை வச்சுருக்கோம். ஸோ இதை போட்டு குடிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை போட்டு வந்து டீ வந்து குடிக்க போகிறேன். ஸோ வந்து நம்ம போட்டு வச்சிருக்கக்கூடிய ஆவாரம் பூ டீயை வந்து ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வந்து வடிகட்டிக்கணும். இப்படி நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஸோ வந்து இதை வந்து நல்லா வந்து ஒரு ஆற்றிட்டு இந்த டீ வந்து சுகர் உள்ளவங்க தான் குடிக்கணும் அப்படின்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. யார் வேணாலும் குடிக்கலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும், இல்லாதவங்களுக்கு வராது. ஸோ வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்களும் வந்து ஆவாரம் பூ டீ குடிக்க போகிறோம். ஓகே, நல்லா தான் இருக்குது. இன்னும் லைட்டாக கசக்குது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது.